ஹாய் வியூவர்ஸ், வெல்கம் டு கிராமர் இங்கிலீஷ் கிராமர் தமிழில். நீங்கள் ஸ்கூல் அல்லது காலேஜ் படிச்சுட்ருக்கீங்களா? இல்லை டிகிரி முடிச்சுட்டு டிஎன்பிஎஸ்சி குரூப் 1, 2, 3, 4 டெட், டிஆர்பி, பேங்க் எக்ஸாம் இது மாதிரி காம்படிட்டிவ் எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ணிகிட்ருக்கீங்களா? இல்லை நான் ஸ்கூலில் படிக்கும் போது எனக்கு இங்கிலீஷ் கிராமர் வரவே வராது, இனிமேல் தான் நான் பேசிக்லேருந்து இங்கிலீஷ் கிராமரை கற்றுக்கணும்னு நினைக்கிறீங்களா? இந்த 3 கேட்டகரியில் நீங்கள் எங்கே இருந்தாலும் இந்த வீடியோ உங்களுக்கு தான். இங்கிலீஷ் கிராமரை கற்றுக்கோங்க, எக்ஸாமில் கலக்குங்க. ஒவ்வொரு நாள் கிளாஸை பார்க்குறதுக்கு முன்னாடியும் நம்ம ஏதாவது ஒரு பாசிட்டிவ் கோட்டை பார்த்துட்டு அதுக்கப்புறம் தான் கிளாஸ்க்குள்ளே போகிறோம் இல்லைங்களா? அந்த வகையில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற கோட், when you want something, all the universe conspires in helping you to achieve it. பாவ்லோ அப்படின்றவர் சைக்கலாஜிக்கல் தியரிஸ் எல்லாம் நிறைய சொல்லியிருக்கிறாரு. அவர் என்ன சொல்கிறாரு அப்படின்னாக்கா, நம்மளுக்கு ஏதாவது ஒன்று வேணும் அப்படின்னு நம்ம நினச்சோன்னாக்கா, இந்த பிரபஞ்சத்தில் இருக்கக்கூடிய சக்திகள் அனைத்தும் ஒன்று சேர்ந்து ஒன்று திரண்டு நமக்கு என்ன வேணும்னு நம்ம நினச்சோமோ அதை நம்மளுக்கு கொடுக்கறதுக்கு நமக்கு உதவி செய்யுது அப்படின்னு சொல்கிறாரு. உங்களுக்கு நீங்கள் என்ன வாங்கணும்னு எவ்வளோ பெரிய ஆசை இருந்தாலும் பரவாயில்ல, உங்களுக்கு தேவை எதுவாக இருந்தாலும் பரவாயில்ல, அது நம்மளுக்கு கிடைக்காது, நம்ம இப்படி இருக்குமே நம்மளுக்கு எப்படி கிடைக்கும், அந்த மாதிரியெல்லாம் உங்களுக்கு சந்தேகமே வர வேணாம். ஏன்னா இந்த பிரபஞ்ச சக்திகள் அனைத்தும் ஒன்று சேர்ந்து நமக்கு தேவையானவற்றை நம்மளுக்கு வழங்குவதற்கு தயாராக இருக்கிறது. நம்மளுக்கு நம்பிக்கை இருக்கும் பொழுது, நம்ம ஆழ் மனசில் முழுமையான நம்பிக்கையோடு அதை நம்ம நினைக்கும் பொழுது நம்மளுக்கு கண்டிப்பாக நம்மளுக்கு என்ன வேணுமோ அது கிடைக்கும். உங்களுடைய கோல் எதுவாக இருந்தாலும் பரவாயில்ல, அதை அடைவதற்கு இந்த பிரபஞ்ச சக்திகள் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணும். நம்ம செய்ய வேண்டியதெல்லாம் ஒன்று தான், அதை நோக்கி பாசிட்டிவ் எண்ணத்தோடு நம்ம பயணம் செய்யணும். நாம் எடுத்து வைக்கிற ஒவ்வொரு அடியையும் அதை நோக்கி மட்டுமே இருக்கணும். இந்த ஒரு பாசிட்டிவ் எண்ணத்தோடு இன்றைக்கி நம்ம கிளாஸ்க்குள்ளே போகலாங்களா? இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற இடியம் a fish out of water. a fish out of water. a fish out of water. இந்த இடியமுடைய மீனிங் என்னன்னு பார்க்கலாம் வாங்க. a person away from his usual environment or activities. அதாவது ஒரு மனிதர் அவருக்கு பழக்கமான ஒரு சூழ்நிலையிலிருந்து அல்லது செயல்பாடுகளிலிருந்து மாறுபட்டு ஒரு புதுமையான சூழ்நிலைக்கு போயிட்டார் அப்படின்னாக்கா அவரை நம்ம ஃபிஷ் அவுட் ஆஃப் வாட்டர் அப்படின்னு சொல்லலாம். அதாவது நம்மளுக்கு பழக்கம் இல்லாத ஒரு புதுமையான சூழ்நிலைக்கு நம்ம போயிட்டோம்னாக்கா நம்ம ஒரு மாதிரி எம்பாரஸ்டாக ஃபீல் பண்ணுவோம் இல்லைங்களா? அந்த சூழ்நிலையில் நம்மளால் பொருந்தி போக முடியாது, நம்ம தனியாக இருப்போம். ஒரு மீன் எடுத்து தண்ணியில் இருக்கக்கூடிய ஒரு மீனை எடுத்து நம்ம தரையில் போட்டோம்னாக்கா அது என்ன பண்ணுவாங்க, இது எப்படி துடிக்கும், அந்த மாதிரி தான் நம்மளுடைய ரியாக்ஷனும் இருக்கும். அப்படின்றது தான் இந்த இடியமுடைய மீனிங். இந்த ஸ்லைட் பாருங்கள். A person feels unhappy when he is in an unfamiliar situation. அதாவது ஒரு மனிதர் அவருக்கு பழக்கம் இல்லாத ஒரு புதுமையான சூழ்நிலைக்குள்ளே போயிட்டார் அப்படின்னா அவர் ரொம்ப கவலையாக ஃபீல் பண்ணுவார், அவர் ஹாப்பியாக இருக்க மாட்டார். அந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில் அவர் எப்படி இருப்பார் அப்படின்றதுக்கு தான் இந்த இடியம் நம்ம யூஸ் பண்ணணும். இந்த ஸ்லைட் பாருங்கள். இஃப் யூ ஃபீல் லைக் அ ஃபிஷ் அவுட் ஆஃப் வாட்டர், யூ டோன்ட் ஃபீல் ரிலாக்ஸ்ட் ஆர் கம்ஃபர்டபுள் பிகாஸ் யூ ஆர் இன் அன் அன்ஃபெமிலியர் சிச்சுவேஷன். அதாவது நீங்கள் இந்த மாதிரி ஒரு அன்ஃபெமிலியர் சிச்சுவேஷனில் புதுமையான ஒரு சூழ்நிலையில் நீங்கள் போயிட்டீங்க, உங்களுக்கு பழக்கம் இல்லாத ஒரு சூழ்நிலையில் நீங்கள் இருக்கிறீங்க, ஒரு வேலையில் நீங்கள் இருக்கிறீங்க அப்படின்னாக்கா நீங்கள் ரிலாக்ஸ்டாக கூலாக இருக்க மாட்டீங்க, கம்ஃபர்டபுளாக இருக்க உங்களால் முடியாது. ஒரு மாதிரி படபடப்பாக அந்த மாதிரிலாம் இருப்பீங்க இல்லையா? அந்த மாதிரி சூழ்நிலையில் நம்ம பயன்படுத்த வேண்டிய இடியம் ஃபிஷ் அவுட் ஆஃப் வாட்டர். ஃபிஷ் அவுட் ஆஃப் வாட்டர். இந்த இடியமுடைய மீனிங் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இப்போ நம்ம அதை சென்டென்ஸில் பார்க்கலாங்களா? இந்த ஸ்லைட் பாருங்கள். when he used the computer for the first time, he felt like a fish out of water. அதாவது இவர் முதலாக ஃபஸ்ட் டைம் கம்ப்யூட்டர் யூஸ் பண்ணும்போது அவர் எப்படி ஃபீல் பண்ணார் அப்படின்னாக்கா ஒரு மாதிரி அன்யூஷுவல் சிச்சுவேஷன் இல்லையா, அன்ஹாப்பியாக ஃபீல் பண்ணார், எம்பாரஸ்டாக ஃபீல் பண்ணார் அப்படின்றது தான் இதுக்கு அர்த்தம். அதாவது முதல்ல கம்ப்யூட்டர் அவர் யூஸ் பண்ணும்போது அது அவருக்கு ஒரு புதுமையான ஒரு செயல் இல்லைங்களா? அவர் அந்த வேலையை இதுக்கு முன்னாடிலாம் செஞ்சது கிடையாது. அப்போ தான் அவர் ஃபஸ்ட் டைம் செய்கிறாரு. அப்போ அவர் இந்த மாதிரி ஃபீல் பண்ணுறாரு. அடுத்த சென்டென்ஸ் பாருங்கள். The old man looked like a fish out of water during the flight travel. அதாவது அந்த முதியவர் ஃப்ளைட்டில் ட்ராவல் பண்ணும் பொழுது இந்த மாதிரி ஒரு அன்யூஷுவல் சிச்சுவேஷனை அவர் ஃபீல் பண்ணார்.
அன்கம்ஃபர்டபுளாக ஃபீல் பண்ணார் அப்படின்னு அர்த்தம் இல்லைங்களா. அந்த ஓல்டு மேன் வந்து இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் அவர் வந்து ஃப்ளைட்டில் ட்ராவல் பண்ணுவாராக இருக்கும். அந்த சூழ்நிலை அவருக்கு புதுமையாக இருந்ததுனால அவர் வந்து ரொம்ப அன்கம்ஃபர்டபுளாக ஃபீல் பண்ணார். அடுத்த சென்டென்ஸ் பாருங்க. ஐ ஃபெல்ட் லைக் அ ஃபிஷ் அவுட் ஆஃப் வாட்டர் வென் ஐ வாஸ் இன் லண்டன். அதாவது நான் வந்து லண்டனில் இருக்கும் பொழுது நான் வந்து ரொம்ப அன்கம்ஃபர்டபுளாக ஃபீல் பண்ணேன் அப்படின்னு சொல்கிறாரு. ஏன்னா லண்டன் அந்த மக்கள், அந்த பழக்க வழக்கங்கள், அந்த பாஷை, இது எல்லாமே இவருக்கு புதுமையாக இருக்கும், புரியவும் புரிஞ்சிருக்காது. அந்த சூழ்நிலையில் அவர் வந்து ரொம்ப அன்கம்ஃபர்டபுளாக, அன்ஹாப்பியாக ஃபீல் பண்ணேன், லோன்லியாக ஃபீல் பண்ணேன் அப்படின்னு சொல்கிறாரு. அதுதான் இந்த சென்டென்ஸோடைய மீனிங். அடுத்த சென்டென்ஸ் பாருங்க. த பிரைட் ஃபெல்ட் லைக் அ ஃபிஷ் அவுட் ஆஃப் வாட்டர் இன் ஹர் நியூ என்வாயன்மெண்ட். அதாவது அந்த மணமகள் அந்த திருமணமாகி ஒரு புதுமையான சூழ்நிலைக்குள்ளே போகும்போது அவள் வந்து அந்த மாதிரி ஒரு அன்கம்ஃபர்டபுளாக ஃபீல் பண்ணா அப்படின்றது தான் இந்த சென்டென்ஸுடைய மீனிங். என்ன வியூவர்ஸ், ஃபிஷ் அவுட் ஆஃப் வாட்டர் அப்படின்ற இடியம்க்கு பொருள் உங்களுக்கு என்னன்னு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். எந்த ஒரு புதுமையான சூழ்நிலையும் நம்மளுக்கு பழக்கமில்லாத சூழ்நிலையில் நம்ம எப்படி ஃபீல் பண்ணுவோமோ அந்த சூழ்நிலையில் நம்ம யூஸ் பண்ண வேண்டிய இடியம் ஃபிஷ் அவுட் ஆஃப் வாட்டர். என்ன வியூவர்ஸ், ஃபிஷ் அவுட் ஆஃப் வாட்டர் இந்த இடியமுடைய பொருளை நீங்கள் புரிஞ்சுக்கிட்டீங்களா? இந்த இடியமை இனிமேல் நீங்கள் வந்து உங்கள் சென்டென்ஸில் யூஸ் பண்ணி ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தாக்கா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள், உங்களுடைய வேல்யூபிள் கமெண்ட்ஸை கமெண்ட் செக்ஷனில் தெரிவிங்க. இந்த வீடியோ இன்ஃபர்மேட்டிவாக இருந்துச்சு அப்படின்னு நினச்சிங்கனாக்கா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோஸ் டெய்லி நோட்டிஃபிகேஷனில் உங்களுக்கு வந்து சேரும். தேங்க்யூ வியூவர்ஸ்.